யாராச்சும் இருக்கீங்களா? ஐயோ, யாருமே இல்ல போலயே. இப்ப என்ன பண்றது? பேசாம யாருக்காவது கால் பண்ணி பாக்க. ஐயோ, என்ன சிக்னலும் கிடைக்க மாட்டேங்குது. கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? ஷோ, ப்ளீஸ் ப்ளீஸ் கால் போயிடு. இப்ப நான் என்ன பண்றது? ஏன் கால் போக மாட்டேங்குது? ப்ளீஸ் 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 எப்படியாவது போயிடு. ஹா! என்னது இது? திடீர்னு லைட்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. யாராவது இருக்கீங்களா? கொஞ்சம் கதவை மட்டும் திறங்க ப்ளீஸ். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் யாராவது கதவை மட்டும் திறந்து விடுங்க. நான் உள்ள மாட்டிக்கிட்டேன். ப்ளீஸ் யாராவது வாங்க. யாராவது வாங்க ப்ளீஸ். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் கதவை மட்டும் திறந்து விட்டுருங்க. கத்துடி, நல்ல கத்து. உன்னால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு கத்து. ஆனா என்ன ஒண்ணு, நீ கத்துறதுக்கு தான் பிரயோஜனமே கிடையாது. நீ என்னதான் தொண்டை கிழிச்சிட்டு கத்துனாலும் இந்த பக்கம் யாருமே வரமாட்டாங்க. சோ உன்னை காப்பாத்துறதுக்கு யாருமே கிடையாது. உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? அவ்வளவு ஈஸியா என்கிட்ட இருந்து அகில் மாமாவை நீ எடுத்துட்டு போயிருவியா? இந்த ஸ்னேகாவை யாருன்னு நினைச்ச? இந்த ஸ்னேகா ஒரு விஷயத்த நினைச்சானா அதை அடையாம விட மாட்டா. அதுலயும் அகில் மாமா எனக்குனே சொந்தமானவரு. அவரை உனக்கு அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுத்துருவேனா? பெக்கர் ஃபேமிலி. உன்ன மாதிரி பிச்சைக்காரிக்கலாம் என்னோட அகில் மாமா கேக்குதா? உன் இடம் எதுன்னு நீயே தெரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா ஒதுங்கி இருந்தனா இன்னைக்கு இந்த நிலைமை உனக்கு கிடையாது. ஆனா நீ இந்த ஸ்னேகாவை ரொம்பவே சீண்டிட்டேனியா. இன்னைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இந்த ரூம்லயே அனுபவி. உன்னை காப்பாத்துறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. போனா போதுன்னு நானே பாவம் பார்த்தாதான். ஆனா இது மட்டும் எனக்கு புரியவே இல்லடி. இந்த அகில் பிரசாந்த் கார்த்திக்லாம் பொண்ணுங்கள்ட்ட சிரிச்சு பேசினாலே பெரிய விஷயம். அப்படி இருக்கப்போ எப்படிதான் அக்கா தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து இவனுங்களை மடக்குனீங்களோ தெரியல. ஆனா இந்த விஷயத்துல உன்னை பாராட்டலையா? அக்கா தங்கச்சி 3 பேருமே நல்ல கைக்காரிங்க தான். யாராவது இருக்கீங்களா? கதவை திறந்து விடுங்க ப்ளீஸ். எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அழுடி, நல்ல ஆளு. யாராவது கதவை திறந்து விடுங்க ப்ளீஸ். பாவம், நீ ரொம்ப அழுகிறியே. ஆனா இதெல்லாம் உனக்கு பத்தாது. இன்னைக்கு ஃபுல்லா இந்த ஸ்டோர் ரூம்ல இந்த இருட்டுக்குள்ளே தான் நீ இருக்கணும். அப்பதான் அந்த இருட்டு கொடுக்குற பயம் இந்த ஸ்னேகாவை பார்த்து வரும். இனிமே நீ என்ன பார்த்தாலே பயப்படணும்டி. யாராவது திறந்து விடுங்க ப்ளீஸ். காதெல்லாம் வலிக்குது. ச்சே, இதுக்கு மேல இங்க என்ன டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. அகில் மாமா வரட்டாம் பேபி. முதல்ல இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லணும். உன்னத்துக்குமே லாய்க்கில்லன்னு எவ்வளவு பேசியிருப்பாங்க. அன்னைக்கு அவ கையில காஃபி தான் கொட்டுனுச்சு. இன்னைக்கு ஒரு ஸ்டோர் ரூம்லயே அவளை போட்டு அடைச்சு வச்சிருக்கேன். இங்க எல்லாரும் இந்த ஸ்னேகாவை ரொம்ப லேசா இட போட்டுட்டாங்க. ஆனா இந்த ஸ்னேகா நினைச்சா என்னென்ன பண்ணுவாங்கிறது யாருக்குமே தெரியல. ஆனா இதுக்கப்புறம் எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க இந்த ஸ்னேகா யாருன்னு. அதுலயும் அந்த இனியா கண்டிப்பா தெரிஞ்சுப்பா. இனியா, இதுக்கப்புறம் உனக்கு ஒவ்வொரு நாளும் சித்திரவதை மட்டும்தான். ஏன்டா இந்த வீட்டுக்கு வந்தோன்னு நீ நினைக்கிற அளவுக்கு பண்ணுவேன். உன் பெட்டி பெட்டிக்கெல்லாம் அள்ளி கட்டிட்டு நீ ஏன் உன் ஊருக்கு ஓடுற மாதிரி பண்ணல? என் பேர் ஸ்னேகா இல்லடி. ஸ்னேகா, இந்த இனியாவை இந்த வீட்டை விட்டு விரட்டுறது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஆனா இந்த அகில் மாமாவை நம்ம பக்கம் வர வைக்கிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இந்த இனியா மேல ஃபோக்கஸ் பண்றதை விட்டுட்டு அகில் மாமா மேல ஃபோக்கஸ் பண்ணு. இதுக்கப்புறம் அகில் மாமா ஸ்னேகான்னு ஏன் பின்னாடி தான் சுத்தி வரணும். வர வைக்கிறேன். அகில் மாமா. இவளா? அகில் மாமா உங்களதான். என்ன? ஏன் மாமா எப்போதுமே என்கிட்ட மட்டும் கோவமாவே பேசுறீங்க? என் பேச்சே அப்படிதான். பொய் சொல்லாதீங்க மாமா. நானும் நிறைய இடத்துல பாத்திருக்கேன். நீங்க வீட்டுல உள்ளவங்க எல்லார்கிட்டயும் ஒரு மாதிரி பேசுறீங்க. ஆனா என்கிட்ட மட்டும் ஒரு மாதிரி பேசுறீங்க. நான் என்ன மாமா பண்ணேன்? எதுக்காக என் மேல கோவப்பட்டுட்டே இருக்கீங்க? இங்க பாரு ஸ்னேகா, யாரு மேலேயும் நான் அனாவசியமா கோவப்பட மாட்டேன். அப்படி அனாவசியமா கோவப்பட வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது. அப்ப எதுக்கு மாமா என் மேல மட்டும் கோவப்பட்டுட்டே இருக்கீங்க? அதான் நான் சொன்னனே, நான் அனாவசியமா யாரு மேலேயும் கோவப்பட மாட்டேன். அப்ப அகில் மாமா இதுல இருந்து என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரேன்னா புரியல. இல்ல மாமா, அடிக்கடி சொல்றீங்களே அனாவசியமா நான் கோவப்பட மாட்டேன்னு. அப்ப இதுல இருந்து நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேனா? ஏன் இதை நான் உனக்கு சொல்லிதான் தெரியணுமா என்ன? இல்ல மாமா, எனக்கு புரியல. அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்? நடிக்காத ஸ்னேகா. நீங்க அந்த அளவுக்கு முட்டாள் இல்லங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஹினியா கையில காஃபி கொண்டு வந்து நான் தாங்கிறது தெரியும். ஹினியா மேல நான் எந்த அளவுக்கு கோவமா இருக்கேங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா தெரிஞ்சுக்கிட்டே அவ்வளவு தைரியமா அவ பின்னாடி சுத்துறீங்கன்னா அப்ப இந்த ஸ்னேகாவை பத்தி உங்களுக்கு தெரியல. காட்டுறேன் மாமா, இந்த ஸ்னேகா யாருன்னு உங்க எல்லாருக்கும் காட்டுறேன். என்ன ஸ்னேகா, உன் மேல தப்பு இருக்கணும்னு அமைதியா இருக்கியா? சேச்சா, அப்பலாம் இல்ல மாமா. அட் தி சேம் டைம் இப்போ ஒரு வார்த்தை கேட்டீங்களே, உன் மேல தப்பு இருக்கனால அமைதியா இருக்கானே. எனக்கு புரியல. அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ 1-2 தப்பு பண்ணிருந்தனா இதுதான் தப்புன்னு உனக்கே புரிஞ்சிருக்கும். ஆனா நீ பண்றது எல்லாமே தப்பா தானே ஸ்னேகா இருக்கு. அப்புறம் எப்படி புரியும்? மேபி உங்களுக்கு அப்படி தெரிஞ்சுக்கலாம் மாமா. ஆனா நான் பண்ற எதுவுமே எனக்கு தப்பா தெரியல. சொல்ல போனா நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன வேணாலும். நல்லாவே பேசுற. ஆனா நீ பேசுறதுல ஒரு சின்ன திருத்தம். உனக்கு பிடிச்ச விஷயத்துக்கு முதல்ல ஒன்ன பிடிக்கணும். அப்பதான் நீ போற எஃபெக்ட் ஒர்த்தா இல்லையாங்கிறதே இருக்கு. சபாஷ், இததான் நான் எதிர்பார்த்தேன். அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு உங்களை எனக்கு பிடிக்குங்கிறது. உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கு. அப்போ தெரிஞ்சுக்கிட்டே தான் இவ்வளவு பண்றீங்களா? ஆனா நீங்க தப்பு கணக்கு போட்டீங்க மாமா.
எனக்கு பிடிச்ச விஷயத்துக்கு என்ன பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி நான் சொந்தமாக்கிக்கணும்னு நினைச்சா அது எனக்கு மட்டும்தான் சொந்தமாகணும். அதை நான் வேற யாருக்கும் விட்டு தர மாட்டேன். என்ன ஸ்னேகா, நான் சொன்னது புரிஞ்சுதா இல்லையா? நல்லாவே புரிஞ்சுது மாமா. புரிஞ்சா சரிதான். இதுக்கப்புறமாவது எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கோ. கண்டிப்பா மாமா, இன்னைக்கு தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. சோ இதுக்கப்புறம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு தான் நடந்துப்பேன். எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கிறது தான் உனக்கும் நல்லது, உன்னோட கெரியருக்கும் நல்லது. ஆமா மாமா, நீங்க சொல்றது 100% கரெக்ட். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறது தான் என்னோட கெரியருக்கு நல்லது. இத்தனை நாள் எதுவும் புரியாம தெரியாம நடந்துட்டு இருந்தேன், அதான் இப்ப தெரிஞ்சிருச்சே. இதுக்கப்புறம் இந்த ஸ்னேகாவோட ஆட்டம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. அகில் சார், எங்க இருக்கீங்க நீங்க? நான் இங்க உள்ள மாட்டிக்கிட்டேன், என்ன வந்து யாராவது காப்பாத்துங்க. என்னது? எனக்கு என்னாச்சு? எதுக்காக என் ஹார்ட் பீட் இவ்வளவு வேகமா ரைஸ் ஆகுது? எனக்கு என்னாச்சு? என்னைக்கு இல்லாம எனக்கு ஹார்ட் வேகமா துடிக்குது. ஒருவேளை அம்மாவுக்கு இல்ல இனியாவுக்கு இல்ல. அகில் மாமா, எங்க கிளம்பிட்டீங்க? நகரு. இருங்க மாமா. உன்னை நகருன்னு சொன்னேன். மாமா என்னாச்சு? இப்ப எதுக்காக திடீர்னு கோபப்படுறீங்க? நகர் ஸ்னேகா. என்னாச்சு இவனுக்கு திடீர்னு கோபப்படுறான்? ஒருவேளை இனியோட வாய்ஸ் கீழ வரைக்கும் கேக்குதோ? இல்லையே, கேட்டிருந்தா நமக்கு அதுக்கு கேட்டிருக்குமே. ஸ்னேகா நகரு. இருங்க மாமா, ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட பேசணும். ஏய், நான் தான் சொல்றேன்ல நகரு. போச்சு போச்சு, ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் இவன் இவ்வளவு கோபப்படுறான். கண்டிப்பா இவன் இந்த இடத்த விட்டு போகவே விடக்கூடாது. ஒருவேளை இவன் மட்டும் இனியா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டா அவ்வளவுதான். ஸ்னேகா, இவனை மட்டும் இங்க போகவே விட்டுறாத. ஸ்னேகா, உனக்கு ஒரு தடவை சொன்ன புரியாதா? மாமா ஒரே ஒரு நிமிஷம் மாமா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஏய் மாமா. ஸ்னேகா, நான் லாஸ்டா சொல்றேன் நகரு. என்ன மாமா திடீர்னு இப்ப எதுக்காக கத்திட்டு இருக்கீங்க? நல்லா தானே பேசிட்டு இருந்தோம். இருங்க, நான் உங்ககிட்ட பேசணும். எனக்கு உன்கிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்ல நகரு. உங்களுக்கு என்கிட்ட பேச விருப்பம் இருந்தாலும் சரி, விருப்பம் இல்லனாலும் சரி, எனக்கு உங்ககிட்ட பேசிதான் ஆகணும். சொல்லிக்கிட்டே இருக்கேன், சும்மா சும்மா ஏத்து பேசிட்டு இருக்கா? மாமா. அகில் மாமா நில்லுங்க. ஷிட், இவனுக்கு எவ்வளவு தைரியம்? என்ன இப்படி கீழ தள்ளி போட்டுட்டு இவ்வளவு அவசரமா எங்க போறான்னு தெரியலையே. கடவுளே, இவன் அந்த ஸ்டோர் பக்கம் மட்டும் போயிட கூடாது. ஐயோ, அங்க பாருங்க. எங்க? கார்த்திக் சார், உங்களுக்கு தெரியலையா? என்னடி தெரியல தெரியலன்னு மொட்டையை கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? என்ன தெரியுது? எங்க தெரியுது? அதோ தூரத்துல. என்ன சாரா தெரியலையா? என்ன என்ன வினோ கலாய்க்கிறியா? கார்த்திக் சார், என்னடி? அங்க பாருங்க. எங்கதாமா பாக்க சொல்ற? அதோ தூரத்துல கரும்பு தோட்டம். கார்த்திக் சார், என்ன என்ன திடீர்னு அமைதியாயிட்டீங்க? வாங்க நம்ம அந்த கரும்பு தோட்டத்துக்கிட்ட போயிட்டு வரலாம். அம்மா தாயே, தோட்டக்காரன் அடி வாங்குற அளவுக்குலாம் என் உடம்புல தெம்பு இல்ல. கார்த்திக் சார், என்ன நீங்க இதுக்கெல்லாம் பயப்படுறீங்க? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, போய் கரும்பு தோட்டக்காரனை பார்த்து பயப்படுறீங்களா? இங்க பாரு வினோ, இன்னைக்கு நீ எப்படி உசுப்பேத்தினாலும் அங்கெல்லாம் நான் கண்டிப்பா வரமாட்டேன். அப்ப நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போக மாட்டீங்களா? இப்ப என்னடி, உனக்கு கரும்பு சாப்பிடணும் அவ்வளவுதானே? ஆமா. சரி ஓகே, வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பா வாங்கி தரேன். இல்ல இல்ல இல்ல, நீங்க வாங்கி தர கரும்புல எனக்கு வேண்டாம். பின்ன? எனக்கு அந்த கரும்பு தோட்டத்துல உள்ள கரும்பு தான் வேணும். அதுவும் நான் பார்த்து உடைக்கிற கரும்பு தான் எனக்கு வேணும். இங்க பாருடி, நீ ஏதோ ஒரு பிளான் போட்ட, ஆனா அந்த பிளானுக்குலாம் நான் வரமாட்டேன். உனக்கு கரும்பு சாப்பிடணும் போல இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் வாங்கி தரேன். ஆனா என்னால அடுத்த வீட்டு தோட்டத்துக்கு வந்து தோட்டக்காரன் எல்லாம் அடி வாங்க முடியாது. கார்த்திக் சார், சும்மா சும்மா இதே சொல்லாதீங்க. ஒருவேளை அந்த கரும்பு தோட்டக்காரன் வந்தானா அவனை நான் பாத்துக்கிறேன். ஆமாமா, நீ தானே நல்லா பாத்துப்ப. அப்ப உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? இல்ல. என்ன நீ என்ன பண்ணுவேன்னு நான் சொல்லட்டுமா? என்ன நான் என்ன பண்ணுவேன்? ஒருவேளை அந்த தோட்டக்காரன் வந்துட்டான் வை, நான் உன் கூட தான் வந்தேங்கிறதே மறந்துட்டு என்னை விட்டுட்டு ஓடி போயிருவேன். என்னடி கரெக்டா சொல்றேனா? என்ன நீங்க என்ன பத்தி இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நான் என்னைக்காச்சும் உங்களை விட்டுட்டு அப்படி ஓடுனேனா என்ன? நீ ஓடுவடி. என்ன பத்தி இப்படி எல்லாம் நினைச்சிட்டீங்களா? நான் ஏதாவது தப்பு பண்ணேனா நான் என்ன தப்பு பண்ணேங்கறத கண்டிப்பா உங்ககிட்ட ஒத்துப்பேன். இதுதான் வினோ. ஓ அப்படியா? ஆமா. ஒருவேளை அந்த தோட்டக்காரர் மட்டும் என்ன பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் தாங்க கரும்பெல்லாம் உடைச்சேன், இதுக்கும் இவருக்கும் சம்பந்தமே இல்லைன்னு உங்களை காப்பாத்தி தான் விடுவேன். ஓ அவ்வளவு நல்லவளா நீ? ஆமா பின்ன. நம்பிட்டேன். கார்த்திக் சார், நான் உள்ளதான் சொல்றேன், நீங்க வேணா பூமாரிட்ட கேட்டு பாருங்களேன். சரி சரி, நீயே சொல்லு. எத்தனை பேருக்கிட்ட இப்படிலாம் மாட்டி உண்மையே சொல்லிருக்கா? அதுக்கெல்லாம் கணக்கே கிடையாது சார். நானும் பூமாரி சேர்ந்து மாங்காய் அடிக்க போவோம், புளியங்காய் அடிக்க போவோம். அப்பெல்லாம் எத்தனை தடவை தெரியுமா சேர்ந்து மாட்டிருக்கோம். ஆனா அப்பெல்லாம் நான் தான் எல்லாம் பண்ணேன்னு சொல்லுவேன், பூமாரியை காப்பாத்தி விட்டுவேன் தெரியுமா? ஓ. அப்புறம் ஒரு நாள் நாங்க ஸ்கூல் படிக்கும் போது என்னாச்சு தெரியுமா? சொல்லு. அப்ப நானும் பூமாரியும் 12th படிச்சிட்டு இருந்தோம். அப்ப நானும் அவளும் ஸ்கூல் விட்டு வரும்போது பூமாரி வீட்டுக்கு ஆப்போசிட் வீட்ல இருக்க மாமாவோட தோட்டத்துல மாங்காய் அடிச்சோம். சரி. அப்ப பூமாரி என்ன பண்ணிட்டா, மாங்காய் அடிக்கிறேன்னு எங்க கணக்கு சாரோட கண்ணுல அடிச்சு கண்ணாடி உடைச்சிட்டா. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, எங்க சார் எங்களை துரத்திக்கிட்டு ஓடி வந்தாரு. ம். நாங்க 2 பேரும் வயல்ல எல்லாம் போது தலை தெறிக்க ஓடிட்டு இருந்தோம். கடைசியா உங்க சார் பிடிச்சாரா இல்லையா? அது எப்படி, எங்களை எல்லாம் பிடிக்க முடியுமா? ஆமாமா, உன்னை பிடிக்க முடியுமா? இதுல ஹைலைட் விஷயம் என்ன தெரியுமா? என்ன? எங்க கணக்கு சாருக்கு இப்ப வரைக்கும் அவர் கண்ணாடி உடைச்சது நாங்க தான் தெரியவே தெரியாது.
எது? ஆமா, கண்ணாடி உடைச்சது தான் சார் கண்ணாடி கழட்டிட்டாரே. ஓ, கண்ணு தெரியாத பீஸா? ஆமா, கண்ணாடி கழட்டினா அவருக்கு கண்ணு தெரியாது. சரி, அவருக்கு தான் கண்ணு தெரியாது. ஆனா நீ தான் ரொம்ப நல்லவளாச்சே. நீ பண்ண தப்பதான் நீயே ஒத்துப்பியே. ஆமா ஒத்துப்பேன் தான், ஆனா அந்த தப்பு நான் பண்ணலையே. ஓ மேடம், அப்படி வரீங்களா? ஆமா, பூமாரி தானே கண்ணாடி உடைச்சா, நான் உடைக்கல. உங்க கணக்கு சார் கண்ணாடி நீ உடைக்கலதான். ஆனா ஏன் கார் கண்ணாடி நீ தானே உடைச்ச? என்ன வினோ, பதிலே காணும்? இல்ல, நீங்க என்ன நான் உங்க கார் கண்ணாடி உடைச்சலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா, ஏன் உனக்கு ஞாபகம் இல்லையா என்ன? ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாரோ? இல்லையே, கண்டுபிடிச்சிருந்தா அன்னைக்கு கேட்டிருப்பாரு. ஆனா அன்னைக்கு அவரோட கார் கண்ணாடி உடைச்சது யாருனே தெரியாத மாதிரி தானே இருந்தாரு. எப்படி தெரிஞ்சிருக்கும்? என்னடா, அன்னைக்கு யாரு உடைச்சாங்கன்னே தெரியாத மாதிரி போனானே, இன்னைக்கு இப்படி சொல்றானே யோசிச்சுட்டு இருக்கியா? என்னடி? இல்லையே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நானும் உங்க கார் கண்ணாடி உடைக்கல. உடைக்கலையா? இல்ல, நானும் உடைக்கல. அன்னைக்கு ஏதோ போனா போகுதுன்னு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு வந்தா உடனே உங்க கார் கண்ணாடி நான் தான் உடைச்சேன்னு சொல்றீங்களா? அப்போ நீ உடைக்கல? இல்ல இல்ல இல்ல, நானும் உடைக்கல. ஏய், உண்மையே சொல்லு, நீ உடைக்கல. இவர் எப்படி இவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றாரு? ஒருவேளை கார் கண்ணாடி உடைச்சதை நம்ம தான் தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்படி பேசிருப்பாரோ? அது எப்படி? அன்னைக்கு நம்மள யாருன்னு கூட இவருக்கு தெரியாது. அப்படி இருக்கப்போ கண்ணாடி உடைச்சு நம்ம கிட்ட கோமா தானே பேசிருக்கணும். ஆனா இவரு என்கிட்ட ரொம்பவே சாஃப்டா பேசினாரு. எப்படி? என்ன ஓவரா திங்க் பண்ணாதடி. எதுவா இருந்தாலும் என்கிட்டே கேளு, நானே சொல்றேன். என்ன 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 சொல்ல போறீங்க? இப்போ ஒரு கேள்வியை பத்தி ஓவரா திங்க் பண்ணிட்டு இருக்கே, அதுக்கு தான் பதில் சொல்லலான்னு பாக்குறேன். என்ன பதில் வேணுமா வேணாமா? நம்ம என்ன மனசுல நினைக்கிறோமோ அதை அப்படியே கரெக்டா கேட்சப் பண்ணிடுறாரு. சரி, வேற வழி இல்ல. ஆன்சர் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா சரண்டர் தான் ஆகணும். ஆனா நம்ம தான் பண்ணணும் ஒத்துக்கிட்டா என்ன சொல்லுவாரு? அன்னைக்கே ஒண்ணு சொல்ல, இன்னைக்கு ஏதாவது சொல்ல போறாரு. அப்படியே ஏதாவது சொன்னாலும் பாத்துக்கலாம். என்ன மேடம், சைலண்டா இருந்தா எப்படி? ஆன்சர் வேணுமா வேணாமா? சரி சொல்லுங்க. கேக்கல. சொல்லுங்க. என்ன சொல்றது? மொட்டையா சொல்லுங்கண்ணா. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே ஓவரா பண்ணாதீங்கன்னா. எனக்கு எல்லாம் தெரியும் தான், ஆனா உன் வாயிலிருந்து கேட்கணும்னு ஆசையா இருக்கு. உங்க பதிலே எனக்கு தேவையில்ல. சரி சரிடி, கோவப்படாத. சரி சொல்லுங்க. அன்னைக்கு உங்க காரோட கண்ணாடி உடைச்சது நான் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எதுக்காக யாருன்னு தெரியாத மாதிரி பேசிட்டு போனீங்க? ஏன்னா ஏன்னா சொல்லுங்க. அவசியம் சொல்லி ஆகணுமா? அவசியம் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், சொல்லுங்க. ஏன்னா நான் உன்னை பார்த்த ஃபர்ஸ்ட் நாளே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த கியூட்டான கண்ணு, ஒரு குழந்தைத்தனமான சிரிப்பு, அதை விட நீ பேசுற படபடப்பான பேச்சு, எல்லாத்தையும் ஒன்னா பார்த்து பிளாட் ஆயிட்டேன். என்னடி, நான் எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிருக்கேன், இவ்வளவுதான் ரியாக்ஷனா? இல்ல இல்ல, நீங்க நிஜமாதான் சொல்றீங்களா? சத்தியமா. ஆனா அன்னைக்கு உன்னை லவ் பண்ணணும்னு நினைக்கல, ஜஸ்ட் உன்னை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. சோ அதான் ஒண்ணு சொல்லுவாங்களே, உலகத்துல எத்தனை பொண்ணு இருந்தாலும் அந்த ஒரு பொண்ணை பார்க்கும்போது மட்டும்தான் அந்த ஃபீல் வரும்னு. அந்த ஃபீல் இத்தனை வருஷத்துல உன்னை பார்க்கும்போது மட்டும்தான் வந்திருக்கு. என்னடி ரியாக்ஷன் இது? நான் எவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன், ஊன்னுட்டு இருக்க. இல்ல, உங்களுக்கு என்ன பார்த்து இவ்வளவு ஃபீல் வந்துச்சுங்கறத இத்தனை நாள்ல ஒரு நாள் கூட சொன்னதே இல்லையே. அதான் யோசிச்சேன், உண்மையதான் சொல்றீங்களான்னு. என்னடி நக்கலா? நான் எதுக்கு உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? அப்பயே இத்தனை நாள்ல ஒரு தடவை கூட இதெல்லாம் சொன்னதில்ல. நீ கேட்கல, நான் சொல்லல. ஓ சரி, நீ சொல்லு. என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உனக்கு ஏதாவது ஃபீல்? இல்ல 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 வினோ, நீ கண்டிப்பா சொல்லவே கூடாது. என்னடி அமைதியாவே இருக்கா? ஒண்ணுலே, எனக்குலாம் உங்களை பார்த்து எந்த ஃபீலுமே இல்ல. அப்படியா? ஆமா. இல்லையே, நீ வளர்றத பார்த்தா ஏதோ ஒரு ஃபீல் இருந்திருக்கும் போலயே. இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எனக்கு உங்களை பார்த்துல எந்த ஃபீலுமே இல்ல. நீ சொல்றதுலே தெரியுது உனக்கு என் மேல ஃபீல் இருந்துச்சா இல்லையாங்கிறது. இப்ப எதுக்காக சிரிக்கிறீங்க? உண்மையை சொல்றி, நான் உங்ககிட்ட உண்மையை தானே சொன்னேன். ரொம்ப தான். அது ஃபீல்னா சொல்ல முடியாது, நீங்க ரொம்ப நல்லவர்னு நினைச்சேன். எது? என்ன? ஒண்ணு இல்ல, சொல்லு, என்ன சொன்ன? நீங்க ரொம்ப நல்லவர்னு நினைச்சேன். உனக்கே இப்பெல்லாம் தோணுச்சு? உங்க கார் கண்ணாடி உடைச்சதுக்கு அப்புறமும் அது யார் உடைச்சான்னு கண்டுபிடிக்காம இன்னசென்ட்டா பரவாயில்லன்னு சொன்னீங்கல்ல, அதுக்குதான். ஓ சரி சரி. ரொம்ப பல்ல காட்டாதீங்கன்னா நான் இன்னொன்னு கூட நினைச்சேன். அது என்ன? உங்களுக்கு எப்படி இந்த உலகத்துல இத்தனை பொண்ணு இருந்தோம் அந்த ஃபீல் என் மேல வந்துச்சு, அதே போலதான் எனக்கும் இந்த உலகத்துல இத்தனை பசங்க இருந்தோம் அந்த ஃபீல் உங்க மேலதான் வந்துச்சு. திரும்ப உங்களை எப்போ பாப்பேன்னு தோணுச்சு. உங்களை பத்தி நினைக்கும் போதெல்லாம் என் மனசுல என்ன அறியாம ஒரு சந்தோஷம் வந்துச்சு. இல்ல இல்ல இல்ல, திரும்பாதீங்க. ஏண்டி? நான் உங்களை பார்த்தனா எனக்கு பேச வராது. சரி, நான் திரும்பல, மேல சொல்லு, வேற என்ன ஃபீல் பண்ணா? அது அது வந்து நான் உங்ககிட்ட பேசிட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு உங்க நினைப்பாவே தான் இருந்துச்சு. அதானா? ஆனா சுந்தரிக்கு சொந்தமாகவே காதல் வந்ததா, காதல் வந்ததா. கார்த்திக் சார் வண்டி நிறுத்துங்க. ஏண்டி என்னாச்சு? ஐயோ நிறுத்துங்க சொல்றேன். சரி சரி நிறுத்துறேன். ஹே இருடி, பாத்து இருங்க நான் வந்துடுறேன். பாத்து வினோ. தாத்தா என்ன ஐஸ் வச்சிருக்கீங்க? பெப்சி இருக்குமா, குல்ஃபி இருக்கு, சேமியா ஐஸ் இருக்கு, உனக்கு என்ன வேணும்?
எனக்கு சேமியா ஐஸ் வேணும். கார்த்திக் சார் உங்களுக்கு? இல்ல எனக்கெல்லாம் வேண்டாம், நீ வாங்கிக்கோ. வேணாவா? எனக்கு வேண்டாம். சரி தாத்தா, காசை அவர்கிட்ட வாங்கிக்கோங்க. செம்ம 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 ஹேவன்லி, சொர்க்கத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்கு தெரியுமா? எது இந்த ஐஸ் சாப்பிடுறது உனக்கு சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கா? உங்களுக்கு இதை பத்தி என்ன தெரியும்? இந்த ஐஸ் கிடைக்கிறதுல எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? காமெடி பண்ணாதடி. எது காமெடி பண்றேனா? இந்த சேமியா ஐஸ ஏதாவது ஒரு ஹை கிளாஸ் கடையிலயாவது நீங்க வாங்கி கொடுத்துருங்க, என் பேரையே மாத்தி வச்சுக்கிறேன். பாரா, இந்த அளவுக்கு ஹைப் கொடுக்குற அளவுக்கு இந்த ஐஸ்ல அப்படி என்ன இருக்கு? டேஸ்ட்ங்க, டேஸ்ட். இந்த ஐஸ்ல இருக்க டேஸ்ட் வேற எந்த ஐஸ்லயும் வராது. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிய போகுது? நீங்களாம் ஹை கிளாஸ். நீங்களாம் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னா இந்த ஐஸ்கிரீம்காகனே ஒரு கடை இருக்கும். அந்த கடையை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு டேபிள் புக் பண்ணி இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்குன்னு ஒரு டைமிங் செட் பண்ணி பப்பா இந்த ஒரு ஐஸ்க்காக நீங்க இவ்வளவு ஹைப் கொடுக்கும்போது இந்த சேமியா ஐஸ்க்காக நான் இவ்வளவு ஹைப் கொடுக்கறது தப்பே இல்ல. இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அடியே என்னடி சும்மா சும்மா கிடைக்காதுங்கிற? ஆமா, இதெல்லாம் நீங்க உங்க ஊர்ல வாங்கி காட்டுங்க பாப்போம். அடடடடடா, என்ன அருமையா இருக்கு தெரியுமா? இத உங்களுக்கு தான் சாப்பிடறதுக்கு கொடுத்து வைக்கல. என்ன செய்ய, இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும்ல? எது இந்த குச்சி ஐஸ் சாப்பிடறதுக்கு ஒரு குடுப்பனை? ஆமா. சரி, நான் தெரியாம தான் கேக்குறேன், அவ்வளவு டேஸ்டாவா இருக்கு? ஆஹா, ஒவ்வொரு பைட் ஐஸ்கிரீம் சாப்பிடும் போதும் ஏண்டா இந்த ஐஸ்கிரீம் இப்படி கரையுதுன்னு தோணுது. இந்த ஐஸ்கிரீம்ல போட்டிருக்க அந்த சேமியா இருக்கு பாருங்க, அப்பப்பப்பப்பப்பா. நான் அடிச்சு சொல்லுவேன் கார்த்திக் சார், இந்த ஐஸோட டேஸ்ட் வேற எந்த ஹை கிளாஸ் கடைக்கு போனாலும் கிடைக்காது. ஹேய், உண்மையா சொல்றி, அவ்வளவு டேஸ்டாவா இருக்கு? அதான் நான் முன்னமே சொன்னல, உங்களுக்கு இந்த ஐஸை சாப்பிடறதுக்கு கொடுத்து வைக்கல. கார்த்திக் சார் என்ன பண்றீங்க? கார்த்திக் சார், நான் எச்சு பண்ணிட்டேன். கார்த்திக் சார் என்ன பண்றீங்க? பரவாயில்ல, நீ சொன்ன மாதிரி சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி தான் இருக்கு. நான் தான் சொன்னல. இப்ப பாருங்க, டேஸ்ட் பண்ணி பார்த்ததும் உங்களுக்கு அப்படிதான் தோணுது. பேசாம உங்களுக்கு ஒரு ஐஸ் வாங்கி இருந்திருக்கலாம். அடியே, நான் என்ன சொல்ல வரேங்கிறது உனக்கு புரியலையா? எனக்கு நல்லாவே புரியுது. இந்த ஐஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. கார்த்திக் சார், வார்த்தைகளை உறிஞ்சு போட்டு விரல வச்சு அழுத்திய கழுத்துல கொளுத்திய வெப்பம் இன்னும் போகல. பாரா, நீ சொன்ன மாதிரி எனக்கு இந்த ஐஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு. எந்த அளவுக்குனா அகைன் ஒன்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் தோன்ற அளவுக்கு. ஹோய், என்ன பதிலே காணும்? நான் வீட்டுக்கு போகணும். ஃபீனோ, என்ன நிமிந்து பாரு. நான் வீட்டுக்கு போகணும். சரி போலாம், என்ன ஒரு தடவை பாரு, போலாம். ஹேய், ஒரு தடவை பாருடி. என்ன வீட்டுக்கு கூட்டு போங்க. சரி, கூட்டு போறேன். என்ன ஒரு தடவை நிமிந்து பாரு, கூட்டு போறேன். கார்த்திக் சார் ப்ளீஸ். நிமிந்து பார்க்காம கண்டிப்பா இங்கேருந்து எங்கேயுமே போக முடியாது. கார்த்திக் சார், எனக்கு இப்போ வீட்டுக்கு போகணும். ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க. ஹினியா, ஹினியா, ஹினியா. அகில், என்னப்பா என்னாச்சு? எதுக்காக இனியா தேடிட்டு இருக்கா? என்னப்பா ஏதாவது வேணுமா என்ன? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அப்புறம் ஏன்ப்பா இனியாவை தேடிட்டு இருக்கா? இல்லம்மா, அவகிட்ட ஆபீஸை பத்தி கொஞ்சம் முக்கியமா பேசணும், அதுக்காக தான். நீங்க இனியாவை பாத்தீங்களா? இல்லையேப்பா, நான் பார்க்கலையே. ரூம்ல எதுவும் இருப்பாப்பா. சரிம்மா. அகில், எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரிம்மா, நீங்க போய் வேலையை பாருங்க, நான் போய் பாத்துக்கிறேன். சரிப்பா. ஹினியா, ஹினியா, ஹினியா. வீட்டுல எல்லா இடத்துலயும் தெரியாச்சு, ஆனா எங்கேயுமே அவளை காணும். எங்க போயிருப்பா? சரி, இதுக்கப்புறம் ரூம்லயே போய் பார்க்கலாம். நான் வந்துட்டேன். வாங்க மாமா. பிரீத்திமா, ஹினியா எங்க? ஷினியாவா? ஆமாண்டா, ஹினியா எங்க? அவ half an hour முன்னாடியே மாடிக்கு போனாலே மாமா. இந்த நேரத்துக்குலாம் ஹாலுக்கு வந்திருப்பா. இல்ல பிரீத்தி, ஹினியா ஹால்ல இல்ல. அப்ப மாடியில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன் மாமா. என்னாச்சு மாமா? உங்க முகத்தை பார்த்தா ஏதோ பதட்டமா இருக்க மாதிரி இருக்கு. எதுவும் பிரச்சனையா? இல்லடாமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் இனியாவை பார்த்துட்டு வரேன். சரி மாமா. என்னாச்சு இவருக்கு? எதுக்கு இவ்வளவு பதட்டமா இருக்காரு? ஹினியா, ஹினியா. ஷெட், இங்கேயும் இல்ல. எங்க போனா இவ? ஹினியா. டேய், என்னடா என்னாச்சு? எதுக்கு கத்திட்டு இருக்க? டேய், ஹினியாவை பாத்தியா? இல்லடா, நான் பாக்கலையே. ஏன்டா எதுவும் பிரச்சனையா? தெரியலடா, ஆனா இனியாவை காணும். டேய், என்ன சொல்லிட்டு இருக்க? ஹினியாவை காணுமா? ஆமாண்டா, வீடு ஃபுல்லா தேடிட்டேன், ஹினியாவை காணும். என்னடா இவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கா? ஒழுங்கா தேனியா? டேய், நான் ஒழுங்கா தேடாம இருப்பேனா? வீடு ஃபுல்லா தேடிட்டேன்டா, ஆனா அவளை காணும். சரிடா, அதுக்கே நீ இப்படி பேசிட்டு இருக்கா? இல்லடா, அவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு. டேய், அவங்க ஏதாவது வேலையா வெளில போயிருப்பாங்க. இல்லடா, எனக்கு அப்படி தோணல. சரி வா, பக்கத்துல எங்கேயாவது கடைக்கு போயிருப்பாங்க, அங்க போய் பார்த்துட்டு வரலாம். சரிடா, சரிடா, ஒன்னும் இல்ல, இங்கதான் எங்கேயாவது பக்கத்துல போயிருப்பாங்க, பாப்பி தேடலாம். தொலைந்த மழை துளி போல் கண்ணே நீயும் தொலைந்ததென்ன, நீரினை தேடும் வேரினை
டேய் இதுக்கு மேலே அலையிறது வேஸ்ட்னு தோணுதுடா. டேய் இருடா, இப்பதானே இங்கே வந்திருக்கோம். அவ இவ்வளவு தூரம்லாம் வரமாட்டாடா. அகில் உடனே உடஞ்சு போகாத, அவ இங்கதான் எங்கேயாவது இருப்பா. இல்லடா, இனியாவுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு என் மனசு சொல்லிட்டே இருக்கு. டேய் லூசு மாதிரி பேசாதடா. இல்ல பிரசாந்த், இனியாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. கால்ல இருந்து என் ஹார்ட் பீட் வேகமா ரைஸ் ஆயிட்டு இருக்குடா. இப்படிலாம் என் ஹார்ட் பீட் இவ்வளவு வேகமா ரைஸ் ஆனதே இல்ல. அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைடா. டேய் ஏன்டா? அகில் சார், அகில் சார், நீங்க எங்க இருக்கீங்க? நான் உள்ள மாட்டிக்கிட்டேன், சீக்கிரம் வாங்க. என்னால மூச்சே விட முடியல. அகில் சார், எங்க இருக்கீங்க நீங்க? எனக்கு மூச்செல்லாம் அடிக்குது. யாராவது கதவை திறந்து விடுங்க. மூச்சு விட முடியல. கதவை திறந்து விடுங்க. இனியா எங்க தாண்டி இருக்க? என்ன பயமுறுத்தாம என்கிட்ட வந்துடுடி. என்னால முடியலடி. சிறு பொழுது பிரிந்ததற்கே பல பொழுது கதறிவிட்டான். அகில்